வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. ஆடி மாதம்னா அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களை தேடி உங்கள் வீட்டு பூஜைகளில் குலதெய்வம் வந்து அமர என்ன செய்யலாம். இந்த நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் வீட்டில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் இறைவனின் முழு அருளும் கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரிய தடைகள் நீங்கள் இந்த ஆடி மாதம் அம்பாளை எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே அது அம்மனுக்குரிய மாதங்க. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்பான பலனை தரும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படி செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே குலதெய்வத்தை எப்படி வழிபடலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த குலதெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண வழிபாடு கிடையாதுங்க. குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நம்ம நினைச்சு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, மற்ற தெய்வங்களின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் நம்ம நினைச்ச காரியம் நினைத்தபடி நடக்கும்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும்னே சொல்லலாங்க. அப்படி குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டே, அதுவும் ஆடி மாதம் 1ஆம் தேதியை நீங்கள் செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த ஆடி 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்திடுங்க, ரொம்ப சிறப்புங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்து பூஜை செய்வதற்குன்னு அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு, அடுத்ததாக ஆடி மாதம்னா அம்மனுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க. வேப்பிலை இல்லாமல் இருக்குமா? இந்த வேப்பிலையை பறித்து வந்து வீட்டு நிலைவாசலில் பூஜை வாசலும் வச்சுடுங்க. கண்டிப்பாக இந்த நாளை நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்திடுங்க. பிறகு உங்களுடைய குலதெய்வமானது உங்கள் வீட்டு நிலைவாசலில் தான் குடியிருக்கும். அதனால் குலதெய்வ வழிபாட்டை நிலைவாசலில் இருந்து இந்த நாளை ஆரம்பிங்க. நிலைவாசலில் 2 புறங்களையும் சிறிய தட்டை வச்சு அதில் வேப்பிலை உருவி போட்டு அதுக்கு மேலே சிறிய அகல் விளக்கை வச்சு இழுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. பிறகு சிறிய செம்பை எடுத்துக்கொண்டு அந்த சுத்தம் செய்த பிறகு அதற்குள்ள மஞ்சள் குங்குமம் வைத்து நிறைய சுத்தமான தண்ணீரை பிடித்து எடுத்து வந்து நிலைவாசலில் வச்சுட்டு அதில் சிறிது மஞ்சள் தூள், சிறிது குங்குமம், சிறிது வேப்பிலைன்னு ஒரு எலுமிச்சை பழம், ₹1 நாணயத்தை போடுங்க. இப்படி போட்டு முடித்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் இருக்குல்ல, அதை 108 முறை சொல்லி வீட்டுக்குள்ளே வர வேண்டுன்னு அழைங்க. உதாரணமாக மாரியம்மன் தான் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் மாரியம்மனே வருக வருகன்னு சொல்லணும். இப்படி நீங்கள் 108 முறை சொல்லி முடித்து அந்த சொம்பை உங்களுடைய 2 கையால் பக்தியோடு வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க. இந்த செம்பில் தான் குலதெய்வம் வீற்றிருப்பா. பிறகு குலதெய்வத்திற்குன்னு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். மறுநாள் காலையில் எழுந்து இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் விடாமல் பார்த்திங்கன்னா தெளித்து விடுங்க. மீதே இருக்கக்கூடிய தண்ணீரை செடிகளில் ஊற்றிடுங்க. இதற்குள்ளே இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க. ₹1 நாணயத்தை எடுத்து உங்கள் பணம் வைப்பீங்கள அந்த இடத்துல வச்சா நிச்சயம் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு இருக்கும். இந்த ஆடி மாதம் முதல் நாளிலே வீட்டிலேயே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக அமைந்திருப்பதால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா அமையக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருக்குது. இவளுக்குரிய நாளும் வெள்ளிக்கிழமை தாங்க. ஆடி மாதம்னா அம்மன் மாதம்னு சொல்லலாம். காலநிலை மாற்றத்தால் பல நோய்கள் பரவக்கூடிய இந்த மாதம் உணவு கட்டுப்பாடு, உணவில் மாற்றனை கொண்டு வருவது ரொம்ப நல்லது. ஆன்மீக ரீதியாக அம்மனின் அருள் நிறைந்த இந்த மாதம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வழிபாடுகளும் நேர்த்திக்கடனும் செய்யலாம். அம்மனின் பரிபூர்ணமாக அருளை பெற இந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுவது நல்லது. அதே போல் ஆடி 18 நாள் ஆடி பெருக்கணும் கொண்டாடுவோம்.
இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா தொடங்கக்கூடிய நாளில் அம்மனின் அருளை பெற நினைத்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மனின் ஆலயத்திற்கு சென்று அங்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடு தானமாக கொடுக்கலாம். அம்மனுக்கு கூழ் படைத்து அதை மற்றவங்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாம். செவ்வாய், வெள்ளிக்கிழமையில அதிகாலை எழுந்து துர்கை அம்மன் இல்லைன்னா மாரியம்மனை நினைச்சு வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாங்க. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நாள் வீட்டிலோ இல்லை கோவிலுக்கோ சென்று விளக்கு பூஜை செய்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. எதுவும் செய்ய முடியாதவங்க அம்மனை மனதார நினைச்சே வேண்டிக்கோங்க. லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, காமாட்சி விருத்தா, ராஜராஜேஸ்வரி அஷ்டாங்கம் பாடல்களை பாடி வழிபடுவது ரொம்ப நல்லது. நம்முடைய குலத்தினை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லுவோம். தெய்வங்களை ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக குலதெய்வம் தாங்க இருக்கும். நம்முடைய முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் குலதெய்வமாக சொல்லுவோம். அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களுடைய குலத்தினை சார்ந்தவங்களை கண்ணும் கருத்துமாய் பேணி காக்கக்கூடிய வல்லமை படைச்சதுங்க. குலதெய்வத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடமும் காடு, மலை, வயல், சாலை வசதி இல்லாத இடங்களை தான் அமைந்திருக்கும். பெரும்பாலான கிராமங்களை ஒட்டியவே இவ்வகை தெய்வங்கள் வழிபடக்கூடிய இடமாக இருக்கு. குலதெய்வ கோவில்கள் பெரிய அளவில் கோபுரங்கள் கொண்டு இருக்காதுங்க. சிறிய கோயில் அமைப்பாக தான் இருக்கும். இவ்வகை கோயில்கள் முறைப்படி அமைக்கப்பட்டு இருக்காது. அந்தந்த இடத்துக்கு ஏற்றால் போல தான் இருக்கும். கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை நோக்கிய பெரும்பாலான குலதெய்வ கோவில்கள் இருக்கும். நமக்கு வரக்கூடிய தீர்க்க முடியாத துயரங்களை கூட தீர்த்து கிடைக்க வேண்டும்னா அந்த சமயத்தில் நாம் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. அப்படியே குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியலனா கூட வீட்டில் இருந்தபடியே குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யலாம்? குலதெய்வத்துக்கு உகந்த நாளான பார்த்தீங்கன்னா ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்திடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நிச்சயம் இந்த பூஜையில் ஒன்றாக தான் கலந்துக்கணும். பூஜையை நீங்கள் காலை 6 மணி அளவில் செய்வது ரொம்ப சிறப்பு. அதிகாலை வேளையில் வீட்டில் இருப்பவங்க அனைவரும் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனமுருகி வழிபாடு செய்யணும். பிறகு பூஜை அறையில் குலதெய்வத்திற்குன்னு மண்மகள் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யணும். முடிந்தால் குலதெய்வத்துக்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உங்களால் இயன்ற அளவு காணிக்கையை வைங்க. குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாக இந்த காணிக்கை வைப்பது ரொம்ப சிறப்புங்க. குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையலைன்னா கூட எப்போது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியில் சேர்த்துடுங்க. மேலும் இந்த நாளை பற்றினா அப்படி சொல்லி காணிக்கையை முடித்து பூஜையில் இந்த நாளை குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. பிறகு இப்படி வருடந்தோறும் வரக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை மஞ்சள் துணியில் வச்சு குலதெய்வத்தில் நீங்கள் செய்யும் வேண்டுதலை செய்துவிட்டதாக நினச்சி மஞ்சள் துணி முடிச்சு பூஜை அறையில் வச்சாலே போதும். அந்த வேண்டுதல் குலதெய்வத்தின் அருளால் பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடித்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கை கோவில் உண்டியில் சேர்த்துட்டாலே போதுங்க. மேலும் இந்த வெள்ளிக்கிழமை நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. இந்த நாள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மனின் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. பூஜை அறை எப்போதும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும். தேவையில்லாத பொருட்களை பூஜை அறையில் போட்டு வைக்காதீங்க. அதே போல் பூஜை அறையில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கணுங்க. பூஜை அறையில் பார்த்திங்கன்னா தண்ணீர் கட்டாயம் இருக்கணும். அதே போல் முருகப்பெருமான் போன்ற எந்த விதமான படங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய படம் கட்டாயம் இருக்கணுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் கலசத்தில் பார்த்திங்கன்னா மாவிளை வச்சு அதை நடுவே பார்த்திங்கன்னா வாழைப்பூவை வச்சு தொடர்ந்து 3 நாள் பார்த்திங்கன்னா மனதார வேண்டிட்டு வாங்க. ஏதோ ஒரு வகையில் குலதெய்வமே பார்த்திங்கன்னா தாங்க இருக்கக்கூடிய இடத்தை காமிக்கும். பிறகு 3 நாள் கழித்து அந்த வாழைப்பூவை எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமையலுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அளவு சுமங்கலி பெண்களுக்கு தாலி சரடு கயிறு மஞ்சள் குங்குமம் இல்லை பூ ரவிக்கை சேலை எது வேணாலும் வாங்கி கொடுத்தா நிச்சயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆடி
மத அமாவாசை நாளில் தவறாமல் உங்கள் முன்னோரை நினைச்சும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.